குருவின் புன்னகை. ஒரு காலத்தில் மலையோர கிராமத்தில் அருணாசலன் என்ற குரு வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை எளிமையானது. சிறிய ஒரு குடிசை, பக்கத்தில் ஓடும் ஓடை, பசுமை நிறைந்த மரங்கள், அதுவே அவருடைய உலகம். ஆனால் உலகின் பல மூலைகளிலிருந்தும் மக்கள் வந்து அவரிடம் கேள்விகள் கேட்டார்கள். ஏனெனில் அவர் அளிக்கும் பதில்கள் எளிமையாக இருந்தாலும் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஆழம் கொண்டவை. ஒரு நாள் நகரத்தில் வசிக்கும் சுரேஷ் என்ற வணிகர் அருணாசலனை சந்திக்க வந்தார். அவர் மனதில் ஏராளமான குழப்பங்கள் இருந்தன. பணமும் அதிகாரமும் இருந்தும் மன அமைதி அவருக்கு கிடைக்கவில்லை. குருவே, எனக்கு எல்லாம் உள்ளது, ஆனால் சுகமில்லை. என் மனம் எப்போதும் கலக்கத்தில் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அருணாசலன் சிரித்தார். இங்கே வந்து உட்காரு என்றார். சுரேஷ் அமர்ந்தார். குரு ஓர் சிறிய பானையில் தண்ணீர் நிரப்பினார். பின் அவர் அதில் ஒரு கைப்பிடி உப்பை போட்டார். இதை குடித்து பார் என்றார். சுரேஷ் சுவைத்தார். முகம் சுழித்தார். குருவே, இது மிகவும் உப்பாக இருக்கிறது. குரு சிரித்தார். பின் சுரேஷை ஓடைக்கு அழைத்துச் சென்றார். ஓடையில் ஒரு கைப்பிடி உப்பை அவர் கரைத்தார். இப்போது குடி. சுரேஷ் குடித்தார். இனிமையான சுவை. எப்படி தோன்றுகிறது என்றார் குரு. சரியான தண்ணீர். உப்பு தெரியும் போல் கூட இல்லை என்றார் சுரேஷ். குரு சொன்னார், வாழ்க்கையில் துன்பம் அந்த உப்பை போல. அதை நீ அகற்ற முடியாது. ஆனால் உன் மனம் சிறிய பாத்திரமாக இருந்தால் துன்பம் தாங்க முடியாததாக இருக்கும். ஆனால் உன் மனம் அந்த ஓடை போல விசாலமானால் துன்பம் உன்னை பாதிக்காது. சிஷ்யனின் கேள்வி. அந்த நாளுக்கு பிறகு சுரேஷ் அங்கேயே தங்கிவிட்டார். அவர் குருவின் சீடராக ஆனார். அங்கு ஏற்கனவே 10 மாணவர்கள் இருந்தனர். அனைவரும் விதவிதமான கேள்விகள் கேட்டனர். ஒருநாள் ஒரு மாணவன் கேட்டான், குருவே, அறிவு எப்போது வந்தது என எப்படி தெரியும்? குரு சிரித்து ஒரு கதையைச் சொன்னார். ஒரு மனிதன் இருட்டான குகையில் இருந்தான். அவன் எப்போதும் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் குகையின் சுவரில் சிறிய ஒளிக்கீற்று விழுந்தது. அந்த ஒளி வெளியில் உலகம் இருப்பதை நினைவூட்டியது. அதுதான் அறிவின் தொடக்கம். அறிவு என்பது திடீரென கிடைக்கக்கூடிய பரிசு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் மனதின் சுவர்களில் விழும் ஒளிக்கீற்று போன்றது. அதை கவனிக்கும் போதுதான் நாம் உண்மையை அடைகிறோம். வாழ்வீரன். மலையோர கிராமத்திற்கு ஒரு நாள் ஒரு வாழ்வீரன் வந்தான். அவன் பெருமையாக கூறினான், என்னை வெல்ல யாராலும் முடியாது. குருவே, நீ எனக்கு ஆன்மீக பாதையை பற்றி சொல்ல விரும்பினால் முதலில் என் வலிமையை அங்கீகரிக்க வேண்டும். அருணாசலன் அமைதியாக பார்த்தார். பின் அவர் ஒரு மலரை எடுத்துக் காட்டி, இந்த மலர் உன் வாளைவிட வலிமையானது என்றார். வீரன் கோபமுற்றான். மலர் எப்படி சாத்தியமாகும்? குரு சிரித்தார். உன் வாள் எதையும் வெட்ட முடியும். ஆனால் அது வாழ வைப்பதில்லை. இந்த மலர் காற்றில் மணத்தை பரப்புகிறது, தேனீக்கு உணவு தருகிறது, மனிதனுக்கு சந்தோஷம் தருகிறது. எது பெரிய வலிமை? வீரன் மௌனமுற்றான். ஒரு நாள் சுரேஷ் குருவிடம் கேட்டார், குருவே, உங்களுக்கு எப்போதும் கவலை இல்லாதது போல தெரிகிறது. உங்கள் புன்னகை ஒருபோதும் குறையாது. ரகசியம் என்ன? அருணாசலன் பதிலளித்தார். எனது புன்னகை வெளியில் இருந்து வருவது அல்ல. நான் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் அந்த அனுபவம் ஒரு கற்றல் மட்டுமே. வாழ்க்கை எனக்கு பரிசாகவே உள்ளது. அதனால் நான் எப்போதும் புன்னகைக்கிறேன். பல வருடங்கள் கழிந்தன. சுரேஷ் வாழ்க்கையில் புதிய மனிதராக மாறிவிட்டார். ஒருநாள் அவர் நகரத்திற்கு திரும்ப தீர்மானித்தார். அவர் குருவிடம் விடை பெறச் சென்றார். குருவே, நான் உங்களிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டேன். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் உள்ளது. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? குரு புன்னகையுடன் தரையில் ஒரு வட்டம் வரைந்தார். வாழ்க்கை இந்த வட்டம் போன்றது. தொடக்கம், முடிவு தெரியாதது. நீ எங்கு இருந்தாலும் அது முழுமையையே தருகிறது. அதனை உணர்ந்தால் கேள்விகள் அனைத்தும் அழிந்துவிடும். சுரேஷ் நெஞ்சை நிரப்பிய அமைதியுடன் வணங்கி நகரத்திற்கு புறப்பட்டார். அவர் இனி பழைய சுரேஷ் அல்ல. அவரது கண்களில் குருவின் புன்னகை.